விஜய் டிவியோட ஈரமான ரோஜாவே மற்றும் தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல் மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் ஆக்ட்ரஸ் பவித்ரா ஜனனி. இவங்க பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல கண்டஸ்டண்டா கலந்துகிட்டு தேர்ட் ரன்னரப்பா வந்தது மூலமா இன்னுமே பிரபலமானாங்கன்னு தான் சொல்லணும். பவித்ரா பிக் பாஸ்க்கு அப்புறம் மறுபடியும் சீரியல்ஸ் பண்ணுவாங்களா இல்ல சினிமால நடிக்க போறாங்களான்னு இவங்க ஃபேன்ஸுமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பவித்ரா ஜனனி சமீபத்துல பிக் பாஸ் கோ கண்டஸ்டன்ட் ரயான் கூட எடுத்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சோசியல் மீடியால இப்போ சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. பவித்ரா ரயான் கூட திருவண்ணாமலையில உள்ள பர்வதமலைக்கு ட்ரெக்கிங் போயிருக்காங்க. அப்போ அவர் கூட ட்ரெக்கிங் பண்ணப்போ போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்திருக்காங்க. இத பவித்ரா அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்லயும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இத பார்த்த ரயான் மற்றும் சௌந்தர்யாவோட மியூச்சுவல் ஃபேன் சிலர் ரயான் ஏன் பவித்ரா கூட சுத்திட்டு இருக்கீங்கன்னு பவித்ராவை ஆன்டின்னு சொல்லி ரயான் கூட என்ன ஊர் சுத்திட்டு இருக்கன்னு மோசமா கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. மேலும் சிலர் ரயான் கோவா கேங்காச்சே, பவித்ரா ஏன் அவர் கூட ஃப்ரெண்டா இருக்கீங்கன்னு இப்படி பலவிதமா சோசியல் மீடியால கமெண்ட்ஸ் வர தொடங்கி இருக்கு. இதனால கடுப்பான பவித்ரா கோபமா இதுக்கு இப்ப ரியாக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சில விஷயங்களுக்காக இப்ப விளக்கம் அளிக்கிறேன், அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க சரியா நடப்பீங்கன்னு நம்புறேன். என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை, என்னோட நண்பர்கள், அதுக்கப்புறம் நான் அவங்க கூட டிராவல் பண்றது, இதெல்லாம் என்னோட தனிப்பட்ட விருப்பம். இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம சிலர் பண்ற கமெண்ட்ஸ் என்ன ரொம்பவே காயப்படுத்துது. மத்தவங்கள பத்தியும் மத்த ஃபேன் பேஜஸ் பத்தியும் வேண்டத்தகாத கமெண்ட்ஸ் வந்தா கண்டிப்பா அது டெலீட் பண்ணப்படும். உங்களுக்கு பிக் பாஸ்ல ஒரு பேர் பிடிச்சிருக்கலாம், ஆனா எல்லாரோட வாழ்க்கையும் பிக் பாஸ் தாண்டின ஒண்ணு. அது ரியாலிட்டியில இருந்து முழுசா மாறுபடும். மியூச்சுவல் ஃபேன் பேஜஸும் இதை மதிச்சு நடப்பீங்கன்னு நம்புறேன். தயவு செஞ்சு நான் நல்ல விஷயங்களை பண்ண ஸ்பேஸ் கொடுங்க. மேலும் இந்த பிரச்சனையால சில கமெண்ட்ஸையும் தவறுதலா டெலிட் பண்ணிட்டேன், அதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு பவித்ரா ஜனனி மறைமுகமா ரயான் மற்றும் சௌந்தர்யா ஃபேன் பேஜஸ் பண்ண தவறான கமெண்ட்ஸை தாக்கி இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணிருக்காங்க. மேலும் பலருமே சொல்றது என்ன அப்படின்னா, சௌந்தர்யா விஷ்ணுவை லவ் பண்றாங்க, அவர் தான் லவ்வர், உங்களுக்கு ரயான் சௌந்தர்யா பேர் பிடிக்கலாம், ஆனா அவங்க ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறது, அப்புறம் அவங்க வேற யார் கூடயும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு, இதையெல்லாம் நிறுத்திக்கோங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டும் வராங்க. ரயானே இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்னு பலருமே சொல்லிட்டு வராங்க. ஸோ ரயான் இதுக்கு விளக்கம் அளிக்கிறாரா அப்படிங்கிறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.